The entire mall is 9 floors. We have 12 food court with a fun zone. We have 3 screens. ரொம்ப famous ஆன 12 cuisine. World உள்ள எல்லா ஃபுட்டும் people should have. நம்ம price range வந்து இங்க 999 ல இருந்து 2999. இந்த floor plate surrounding 100 kilometers எங்கேயுமே கிடையாது. ஆனா இவ்வளோ பெரிய ஹைப்பர் மார்க்கெட் கிடையாது. எப்படி உங்களுக்கு தோணுச்சு தஞ்சைக்கு மால் வேணும்? சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி ஊர்ல தான் வந்து மால் போயிருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு அங்க உள்ள பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு கார்பரேட் ஸ்டைல்ல ஒரு வேல்யூ திங்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம மக்கள் ரொம்ப சஃபர் பண்றாங்களே, அந்த சஃபரிங் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எல்லா பிராண்டும் இங்க கொண்டாடலாம். சென்னை, கோயம்புத்தூர்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஃபீல் பண்ணாங்களோ, ஐ வாண்ட் மை பீப்புள், ஆர் பீப்புள், நம்ம தஞ்சாவூர் பீப்புள் டு ஃபீல் இட். நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணோம். முதல்ல மால் இங்கே தேவைன்னா என்ன மாதிரி தேவை, அதை நான் மக்கள்கிட்டே கேட்டேன். எந்த ரோட்டில் வேணும், என்ன பிராண்ட்ஸ் வேணும், என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வேணும். ஸோ அவங்களோட டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி வி ஜஸ்ட் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் நம்ம மக்களுக்கு இது மூலமாக we have given 500 employments opportunity. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அட் லோக்கல் ப்ரைஸ். இன்டர்நேஷ்னல்னாலே எல்லாரும் மால்னாலே ப்ரைஸிங் கூட நினைப்பாங்க. ஐ வாண்ட் டு பிரேக் தட். மால்னாலே சீப் அண்ட் அஃபோர்டபுள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தஞ்சை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பெரிய கோவில் ஞாபகத்துக்கு வரும். கோவிலுக்கு போனா இனிமே அடுத்தது எங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் பெரிய மால் ஞாபகத்துக்கு வரும். 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல தஞ்சை மக்களுக்காக ஒரு மால்ங்க, லாங்குவல் மால், நம்ம ஊரு நம்ம மால். அந்த கிராண்ட் மாலோடைய சிஇஓ சுஜய் கிருஷ்ணா நம்மளோட இருக்காங்க. ஹலோ சார். ஹாய், வெல்கம். ஃபர்ஸ்ட் ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷன் ஃபார் தஞ்சாவூர், தட்ஸ் சம்திங் ஹியூஜ். எப்படி உங்களுக்கு தோணுச்சு தஞ்சைக்கு மால் வேணும் அப்படின்னு எப்போ தோணுச்சு? சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி ஊர்ல தான் வந்து மால் போயிருக்கிறாங்க, பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு அங்கே உள்ள பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, இல்லை ஒரு கார்பரேட் ஸ்டைலில் ஒரு வேல்யூ திங்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு இப்போ இங்கே பட்டுக்கோட்டையாக இருக்கட்டும், பேராவூரணி பக்கத்தில் உள்ள தாலுக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே கம் டு திருச்சி, இல்லாட்டினா சென்னை போகிறாங்க, கோயம்புத்தூர் போகிறாங்க. ஸோ நம்ம மக்கள் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்களே, அந்த சஃபரிங் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம எல்லா பிராண்டும் இங்கே கொண்டாடலாம். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அதாவது சார் இப்போ இந்த இன் அரௌண்ட் ஒரு 75 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இங்க வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த கிராண்ட் லான்ச்ல பார்க்கும்போது கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து இந்த மால் வந்து ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் அவுட் லைக் சென்னை எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு காஸ்மோபாலிட்டன், ஒரு மெட்ரோபாலிட்டன் மால், அந்த ஃபர்ஸ்ட் டயர் சிட்டில சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் ரீச் இருந்தது. இது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை, நான் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலீங்க. எதனால எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா, சரி நம்ம சின்ன மால் பண்ணியிருக்கோம், நம்ம ஊருக்கு தகுந்த மால் பண்ணியிருக்கோம், பட் இது இவ்வளோ ரீச் ஆகும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. பட் பீப்புள் ஆர் ஹாட், ரொம்ப வெல்கம் பண்ணுறாங்க. தே ஃபீல் நம்ம ஊர் நம்ம மால், நாங்கள் லோகோ அப்படி தான் வச்சிருக்கிறோம், பிராண்டிங் அப்படி தான் பண்ணியிருக்கோம். தே காட் கனெக்டட் டு இட். They are celebrating the mall. I didn't expect this response. Okay, நம்ம ஒரு சின்ன மால் டூர் பார்க்கலாம் சார். ஏன்னா இப்போ நிறைய மால்ஸ் பார்த்துருக்கோம். தஞ்சையில் இருக்கக்கூடிய மால் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க கான்சென்ட்ரேட் பண்றது அந்த ஃபன், ஃபில்ம், ஃபுட் அண்ட் ஃபேஷன் எல்லாமே. அண்ட் தியேட்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல ஓப்பன் ஆக போகுது. இந்த கான்செப்ட் சார், அதாவது ஒருத்தவங்க வந்தா எல்லா விதமான என்டர்டைன்மெண்ட்டும் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தஞ்சைக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க சொல்லுங்க சார், பிராண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது என்ன கான்ஷியஸா இருந்தீங்க? என்ன கான்ஷியஸ்னா, நாங்கள் யூஸ்வலாக 4F சொல்லுவோங்க, லைக் ஃபுட், ஃபில்ம், ஃபன் அண்ட் ஃபேஷன். ஸோ நம்ம ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இங்கே 999 2999. இதான் நம்ம தஞ்சாவூரோட டயர் 2, டயர் 3. இதில் கார்பரேட்டில், நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கிறாங்க, அவங்களோட சேல்ஸ் எப்படி இருக்குது, குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் எப்படி இருக்குது. ஸோ சாதாரண மக்கள்லேருந்து எல்லாருமே they have to spend in the mall. அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் கொடுக்கணும், கார்ப்பரேட் ஃபீல் கொடுக்கணும். அப்படியே சும்மா ஒரு மால் டூர் போய்கிட்டு நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கோம். அந்த மேல நல்லா அழகா பட்டர்ஃப்ளைஸோட பார்க்கும்போதே ஒரு எலிவேஷன் அண்ட் டிசைன் இதெல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. Thank you. நீங்க சொல்லுங்க சார், கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்னலாம்? கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஆக்சுவலா the entire mall is 9 floors. So basement 1 and basement 2 car park, 100 to 150 car parks இருக்கலாம். Lower ground floor வந்து Spa hypermarket. They are in 150 countries. It's a European brand. Landmark Group வந்து they have taken master franchisee. So நம்ம சென்னைக்கு அப்புறம் கோயம்புத்தூருக்கு அப்புறம் தஞ்சாவூர் தான் வந்திருக்காங்க. This is the 6th store in entire தமிழ்நாடு, 25th store in entire India. So lower ground floor ஃபுல்லா இந்த 22,000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளோர் பிளேட்டுக்கு
we have Spa hypermarket. இந்த floor plate surrounding 100 kilometers எங்கேயுமே கிடையாது. and இவ்வளோ பெரிய hypermarket கிடையாது, as I told you before. so ground floor எடுத்துட்டீங்கன்னா we have mixed fashion. like we have Apple வச்சிருக்கிறோம், iPlanet, Samsung இருக்கு, Woodlands இருக்கு, Crocs இருக்கு, we have Levi's coming up, so Tribe by Chrome. so mixed fashion. you have electronics, you have men fashion and women fashion. so மேல we call it as upper ground floor. there we have for men's fashion. so அங்க பாத்தீங்கன்னா we have LP ல இருந்து, Vanusain ல இருந்து, Miniso ல இருந்து, Chenese ல இருந்து. so upper ground floor is going to be men fashion. அதுக்கு மேல we call it as first floor. it is for exclusive for women fashion. yeah, you have your Twin Birds, Go Color, Soch we have, Lavi, and also a salon, spa. yeah, salon, spa and salon. and we call these as anchor stores. they have Max. okay, அதுக்கு மேல they have Style Union. so நம்ம அப்புறம் குழந்தைங்களுக்கானது பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்ல they have 12 food court with a fun zone. double deck in the floor plate. as I told, ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அடல்ட் கேம், கிட் கேம் அண்ட் பவுலிங் ஃபர்ஸ்ட் நம்ம மால்ல தான் இருக்கு. ஓகே, சென்ட்ரல் தமிழ்நாடு ஆர் டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ல பவுலிங்கோட இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர்ல நம்ம லாங்கோல் மால்ல தான் இருக்கு ஃபார் அவர் பீப்புள். அதுக்கு மேல we have 3 screens and we have a barbecue, a fine dining restaurant. அதுவும் சென்னை கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இருக்கு. சென்னை கோயம்புத்தூர்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஃபீல் பண்ணாங்களோ, I want my people, our people, நம்ம தஞ்சாவூர் people to feel it. okay, so இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் பார்க்கலாமா நம்ம? Sure. இங்க வந்து நிறைய அழகான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. எனக்கு எஸ்கலேட்டர் ஏறும் போதெல்லாம் பயமா இருக்கும். ஏன்னா ஒரு மால் மெயின்டெனன்ஸ் அது, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ நீங்க சொல்லுங்க சார், இந்த மாலோட மெயின்டெனன்ஸ் பத்தி. மாலோட மெயின்டெனன்ஸ் வந்து we have செக்யூர்ட் பார்க்கிங், அப்புறம் நம்ம இன்னும் ஹவுஸ் கீப்பிங் வச்சிருக்கோம். 40 people, like day 40, night shift 40, so 80 people for house keeping. security we have 100 numbers. அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் கீப்பிங் we have 100 numbers. டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் நம்ம மக்களுக்கு இது மூலமாக we have given 500 employments opportunity. and the businessமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த ஃபண்ட் ஃப்ளோ, பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நல்லா இருக்கும். பட் இதனால நிறைய பேர் வந்து சின்ன இதெல்லாம் பாதிக்கும். பட் எல்லாமே அவங்க சப்ளை செயின். ஸோ த என்டையர் சிட்டி கெட்ஸ் டெவலப். ஸோ டைரக்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் டு 500 numbers. நீங்க சொல்லுங்க சார், லாங்குவல் மால்ல இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் எந்த அளவுக்கு நம்ம சேஃபா பாத்துக்கிறோம்? செக்யூரிட்டி வந்து நம்ம ஹையர் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா எக்ஸ் போலீஸ்ல இருக்கிறவங்க, சில பேர் அந்த மிலிட்ரியில இருக்கிறவங்க, ரிட்டையர்ட் பீப்புள். ஸோ நம்ம பழைய பர்சன் மிக்ஸ்டு வச்சிருக்கோம். நம்ம ஆல் அவர் செக்யூரிட்டிஸ் ஆர் ஏஜ் கேப் பிட்வீன் 40 to 45. ஸோ 8 to 12 hour ஷிஃப்ட். தே ஆர் ட்ரெயின் லைக் அ மிலிட்ரி. ஸோ அவங்களுக்கு டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட் கன்சர்ன். த மெயின் திங் இஸ் பப்ளிக் வந்து என்ஜாய் பண்ணணும், பட் சேஃபாக என்ஜாய் பண்ணணும். மால் கட்டுறது பெருசு இல்லைங்க, அதை மெயின்டைன் பண்ணணும். அந்த லக்ஸுரி கம்ஃபர்ட் வந்து we can give only if we maintain the mall. ஸோ ஃபுட் கோர்ட், எனக்கு ஊருக்கு போனோம் அப்படின்னாலே இந்த நம்ம மோஸ்ட்லி இந்த என்ன ஃபுட்டெல்லாம் டெலிவரி பண்ணி சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி சிட்டியில் இருந்தவங்களுக்கு ஊர்லலாம் ஒன்றும் கிடைக்காதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நான் இந்த ஃபுட் கோர்ட் பார்க்கும்போது மோமோஸ் இருக்குது, ஃப்ரைட் சிக்கன் இருக்குது, அண்ட் ஃபலூடா இருக்குது. ஸோ டோட்டலி இங்கே என்ன கான்செப்டில் நீங்கள் இந்த பிராண்ட்ஸ்லாம் இருக்கணும், மக்கள் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைச்சீங்க? ரொம்ப ஃபேமஸான 12 cuisine. ஃபார் எக்ஸாம்பிள் we have a burger, அதுக்கு we have a burger man. pizzaக்கு we have a pizza hut. as you told, fried chickenக்கு we have chicken and KFC. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தோசை பிடிக்கும். ஸோ we have McDosa Infinity. அது மட்டும் இல்லாமல் we have wow momos, ஒரு சைனீஸ் வச்சிருக்கோம். we have an Arabian. ஸோ ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் அரேபியா இருக்கு. லோக்கல் ஃப்ளேவர் வேணுமேன்னு சொல்லிட்டு அஸ் சாட் ஐட்டம் we have Bombay sweets as well. ஸோ 12 cuisinesமே it will be a monopoly. மெனூஸ் கூட ரிப்பீட் ஆகாது. ஸோ தட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளேவர். இங்கே NRI க்ரௌட் ஜாஸ்தி. பீப்புள் ஆர் ஃப்ரம் கல்ஃப்ல இருந்து ரிட்டர்ன். ஸோ தே வுட் ஹவ் டேஸ்டட் ஆல் த பிராண்ட்ஸ். எல்லா பிராண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். இனி அவங்க ஃபேமிலி கூட்டு வந்து they can have food in our food court. இது மட்டும் இல்லாமல் as I told, the big barbecue, right, இன்னும் ரெடி ஆகலை. மேபி 3-4 monthsல ரெடி ஆயிரும். 150 items at a price tag of 699 and 799. So அந்த big barbecue பார்த்தீங்கன்னா they have many restaurants in Bangalore and Chennai. So இது ஒரு 12 cuisines, அது ஒரு 150 item. So வேர்ல்டில் உள்ள எல்லா ஃபுட்டும் my people should have. So that was the intention. தஞ்சை வந்து எப்பவுமே அந்த எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு பேர் போன ஒன்று. எல்லாருக்கும் தெரியும், பொன்னியின் செல்வன், வந்தியத்தேவன், இதெல்லாம் இப்போ நம்ம அதிகமாக கேள்விப்படுறோம். பட் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபிக்ஷனல் ஸ்டோரி இல்லாமல் எவ்வளோ பெரிய ராஜராஜ சோழன் கட்டிய பிரம்மாண்டம், நம்மளுடைய கல்ச்சர், அவ்வளோ உணவு, அவ்வளவு கடைகள், வியாபார யுக்தி எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா தஞ்சை தான்.
ஸோ அந்த வகையில் நீங்கள் இவ்வளோ ஒரு தாட்ஃபுல்லாக ஒரு அழகான மால் கொண்டு வந்திருக்கீங்கிறது சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற வகையில் ஏன் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது ஸ்வீட் சாப்பிடலாம். அப்படியே இந்த ஃபலூடா நேஷன் டு ஸ்பீக் அபவுட் திஸ் பிராண்ட், கேலிக்கட்ல தே ஹேவ் தி பிகெஸ்ட் ஸ்டோர். ஓகே, இங்க ஃபலூடாக்குன்னு ஒரு க்ரஷ் இருக்கு. ஆமா, ஸோ எவ்ரிஒன் லவ்ஸ் ஃபலூடா, மை வைஃப்ல இருந்து கிட்ஸ்ல இருந்து. see நீங்களும் ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. அதான் இப்போ நீங்க பேசும்போது நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறதா இல்ல பேசுறத கேக்குறதாங்கற ஒரு கன்ஃபியூஷன். எஸ் சார், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ தீஸ் கைஸ் ஆஃப் துபாய்லயும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் அட் லோக்கல் ப்ரைஸ். இன்டர்நேஷ்னல்னாலே எல்லாரும் மால்னாலே ப்ரைஸிங் கூட நினைப்பாங்க. ஐ வாண்ட் டு பிரேக் தட். மால்னாலே சீப் அண்ட் அஃபோர்டபுள். 99க்கும் இருக்குங்க, 49க்கும் இருக்கு. வி ஹேவ் பர்கர்ஸ் ஃப்ரம் 99, 49க்கு வி ஹேவ் ஃபுட். ட்ரெஸ் எடுத்தீங்கன்னா ஸ்டைல் யூனியன் கீழே ஒரு பிராண்டுங்க, 999ல தே ஹேவ் 50+ ப்ராடக்ட்ஸ். ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் கஸ்டமர். நான் அந்த ஷர்ட் வாங்கி 10 வாஷஸ் 15 வாஷஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஐ brought the brand to the brand. I was the first customer. ஃபலூடால இருந்து. நைஸ், தேங்க் யூ. லாங்குவல் மால், நம்ம ஊரு நம்ம மால். நம்ம வந்து இப்போ பார்த்தோம் ஒரு மால் டூர் மாதிரி. இந்த மால் திடீர்னு ஒரு ஊர்ல தஞ்சாவூர்ல மால் கட்டுறாங்க. யார் கட்டுறாங்க, இவங்க யாரு, இவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இப்போ இந்த விஷன் வரும்பொழுது இதுக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, சுஜய் கிருஷ்ணா யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க சார் உங்களை பத்தி. கண்டிப்பா, லைக் அப்பா வந்து ஹீஸ் இன்டு கன்ஸ்ட்ரக்ஷனுங்க. 40 இயர்ஸா வந்து டவுன் சவுத்தில் நேம் எனி பிக் கிளைண்ட், ஜெயவலாஸா இருக்கட்டும் இல்லை ராம்கோவா இருக்கட்டும், வேலம்மாள், ஹீஸ் அ ப்ராப்பர் கான்ட்ராக்டர். ஸோ அப்பா இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஐ டிட் மை பிஇ சிவில், ஐ டிட் மை எம்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்பிஏ யூகே அண்ட் யூஎஸ்ல பண்ணேங்க. ஸோ ஐ இன்டு ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட். ஒரு இடம் பார்த்து அங்கே என்ன டிமாண்ட் வேணும், அங்கே என்ன சப்ளை. ஸோ பேசிக்லி ஐ ஸ்டார்டட் டூயிங் அப்பார்ட்மெண்ட்ஸ், வில்லாஸ், கேட்டட் கம்யூனிட்டி. சென்னையில், மதுரையில், தஞ்சாவூரில் பண்ணியிருக்கோம். அப்போ வி ஃபவுண்ட் மார்க்கெட் டு பி இன் தஞ்சாவூர். பொட்டென்ஷியல் நல்லா இருந்துச்சு. ஸோ தட் இஸ் த ரீசன் வி தாட் வில் கம் அப் வித் அ மால். என்னோட நேட்டிவ்ங்கிறதுனாலையும் வி ஸ்டார்டட் டு. ஓகே, தஞ்சை பெரிய கோவில் இந்த கல்வெட்டுகளில் வந்து சில விஷயங்கள் படித்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேரங்காடி அப்போ இருந்தது. நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சந்தைகள்னு சொல்கிறோம். ஆனால் சந்தைகள்னு எழுதப்படலை, பேரங்காடி, திருபுவன மாதேவி அப்படின்ற ஒரு பேரங்காடி இருந்தது. ஃபியூச்சரில் அப்போ இதற்கான அடித்தளம் அங்கேயே போட்டாச்சுன்னு. இப்போ நம்ம லாங்குவல் மால்ல இன்னொரு திருபுவன மாதேவின்னு கூப்பிடலாமா? நீங்க சொல்லுங்க, என்ன தோணுச்சு உங்களுக்கு இதை பார்க்கும்போது படிக்கும்போது? நானும் அந்த வீடியோஸ் பார்த்தேங்க யூடியூப்ல. எல்லாருமே அந்த காலத்தில் பண்ணி ட்ரேடிங்லாம் சைனா வரைக்குமே நடந்திருக்கு. நீங்கள் பெரிய கோயிலில் அந்த சிற்பங்கள் எடுத்துங்க, ஒரு சைனீஸ் சிற்பங்கள் இருக்கும், ஒரு கிரீக், யூரோப்பியன்ஸ். ஸோ ட்ரேடிங் பண்டமாற்ற முறை நடந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பேரங்காடி இருந்திருக்கு. பட் ஐ எம் கிஃப்டட், லைக் கடவுள் ஆசீர்வாதத்தில் நம்ம ஊரில் 1000 இயர்ஸ் கழிச்சு இப்படி ஒரு மால் கட்டணுங்கிறது எனக்கு அது ஃபஸ்ட்டு எனக்கு கூஸ் பம்ஸ் மூமெண்ட். அப்புறம் ப்ளஷர், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு, பட் ஓவர் கம்பெனி கொண்டாண்டோம். பிஸ்னஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக லாட் ஆஃப் ப்ரெஷர்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணணும். என்ன தோணுச்சு உங்களுக்கு? ஏன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது நம்ம உபயோகிக்கும் போது அதில் ஏதாவது ஒரு ஃப்ளாஸோ சின்ன விஷயங்களோ இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். பிகாஸ் இட்ஸ் ஆர் ஹோம். ஆமாம். அண்ட் டேக்லைன்ல நம்ம ஊரு நம்ம மால் அப்படின்னு இருக்கு. ஆமாம். அப்போ அந்த அது எல்லாத்தையும் நோக்கின ஒரு ஹோம் போல ஒரு ஃபீலிங் கொடுக்கறதுக்கு யோசிச்சிருக்கேன். ஆமாங்க. நீங்க சொல்லுங்க சார், என்ன தோணுச்சு? டோட்டலாக ஒரு 20 டிபார்ட்மெண்ட்ஸுங்க. எம்இபி, லைக் லிஃப்ட், எலிவேட்டர், எஸ்கலேட்டர், ஃபயர் ஃபைட்டிங். இப்போ உள்ளே வந்தீங்கனாலே இந்த ஓடிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஆட்ரியம் கான்செப்ட் கொடுத்துருப்போம். இப்போ மால் லான்ச்சில் நேற்று பார்த்துருப்பீங்க, ஃப்ளமிங்கோ, பட்டர்ஃப்ளைஸ். ஒரு ஜங்கிள்குள்ளே போய் ஒரு கார்ப்பரேட் ஷாப்பிங் அட் லோக்கல் ப்ரைஸ். ஸோ திஸ் வாஸ் த தீம். ஒரு நியூ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னு சேலஞ்சஸ் நிறையா இருந்துச்சு. லேண்ட் மட்டும்தான், ஆஸ் ஐ டோல் பிஃபோர், தஞ்சாவூரில். பாக்கி திங்ஸ் எல்லாமே, பிராண்ட்ஸோட மெர்ச்சன்டைஸ் எல்லாமே பெங்களூர்லேருந்தோ இல்லை சென்னையிலேருந்தோ தான் வர மாதிரி இருந்துச்சு. வி ஹேட் தட் ஸ்ட்ரகிள். பட் இனி ப்ராப்ளம் இருக்காது. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் பீன் சார்ட்டட் அவுட். எப்போ தேட்டர் ஓப்பன் ஆக போகுது நம்ம மாலில்? யூஸ்வலாக சென்னையில் உள்ள மால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மால் ஓப்பனிங்லேருந்து தே டேக் 1 to 2 years டைம், ஃபிட் அவுட்லேருந்து, மால் லைசன்ஸ்லேருந்து. பட் ஐ எம் பிளானிங் டு ஓப்பன் பை திஸ் இயர் அண்ட் ஃபர்ஸ்ட் கேஸ் பொங்கலுக்கு வந்து கண்டிப்பாக தேட்டர்ஸ் வில் பி ஆன். எவ்வளோ ஆக்குபென்சி? டோட்டலாக 3 ஸ்க்ரீன்ஸுங்க, 820 seats. ட்ரஸ்ட் மீ, இட் வில் பி வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். மால் அப்படின்னு வரும்போது என்னென்ன சேலஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க சார்? மேபி நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் நான் இதெல்லாம் என்னோட அடுத்த 6 monthsக்கான ஒரு கண்ணோட்டமா இது இருக்கு. நெக்ஸ்ட் 6 months ஐம் எக்ஸ்பெக்டிங் திஸ், ஐம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் திஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி விஷயம்? பீப்புள் வந்து பிஹேவியர் சேஞ்ச் கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கொஞ்சம் இந்த கிளீனினஸ் நம்ம கொடுக்கணும். நம்ம என்ன தான் மெயின்டைன் பண்ணாலும் நம்ம க்ரௌடுக்கு கொஞ்சம் பிஹேவியர் சேஞ்ச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே இருக்கோம், ரோட்லாம் 30, இதே சிங்கப்பூர், மலேசியா போனால் சர்டன் டிசிப்ளின்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். அந்தளவு டிசிப்ளின் நம்ம ஃபாலோ பண்ண முடியலனாலும் ஒரு சின்ன சின்ன பிஹேவியர் சேஞ்ச், எவ்ரிபடி பெனிஃபிட், லெட் தெம் என்ஜாய் த ஃபுல்லஸ்ட் லக்ஸுரி. ஸோ தஞ்சை தமிழ் மண், ஓகேங்களா? ஸோ தமிழில் தான் பேர் இருக்க போகுது அப்படின்னு நினச்சி வரும்போது தமிழ் இருக்குது.
லாங்குவல் மாலோட கட்டடத்தில் முன்னாடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லாங்குவல் மால் நம்ம ஊர் நம்ம மால்னு இருக்குது. சரி, இந்த லாங்குவல் எந்த ஓலைச்சுவடியில் நான் கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். என்ன அர்த்தம் சார் அது? எந்த ஒரு மொழி அது? சைனாவுக்கு ட்ரேடிங் பண்ணியிருக்காங்கன்னு எங்கேயாவது அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்களா? இல்லைங்க, லாங்குவல்ங்கிறது சுத்த தமிழ் பேர் தான். எங்கள் அப்பா பேர் இளங்கோவன், அம்மா பேர் வள்ளி. இளங்கோவன்லேருந்து LANG, அம்மா வள்ளிலேருந்து VAL, அதுதான் லாங்குவல். ஸோ 2 தமிழ் பேரை இணைச்சி ஒரு தமிழ் பேர் தான். அதனால தான் தமிழையும் நம்ம ஊரில் இருந்துட்டு தமிழ் வைக்காமல் எப்படி ஒரு மால்? கண்டிப்பாக தமிழ் நேம் தான் அது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இது என்ன நேம் என்னன்னு. அதே மாதிரி நீங்களும் அம்மா அப்பாவுடைய பேர். ஆமாம். எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க சார் நீங்கள் இப்படி ஒரு மால் கட்டுறீங்கன்னா? ஃபஸ்ட்டு லாங்குவல் பேரே வந்து பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது, நான் யூகேல இருக்கும்போதே டிசைட் பண்ணிட்டீங்க. கம்பெனி, என்னோட கம்பெனி பேருமே லாங்குவல் தான். என்னோட பிரிக்ஸ் கம்பெனி பேர் லாங்குவல், எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பேர் லாங்குவல். அதனால மால் பேரும் லாங்குவல்னு. நியூ. அப்போ உங்களோட எல்லா லாங்குவல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தான். அதுல மால் வந்து ஒரு பேபி ப்ராடக்ட் மாதிரி. ஸோ அந்த லாங்குவல் ரொம்ப பெரிய பேபி, அழகான பேபி. ஓகே. ஸோ லாங்குவல் அப்போ நான் படிக்கும்போதே ஐ ஹேட் தட் விஷன் அண்ட் மிஷன். அப்பா அம்மா பேரில் தான் இருக்கணும், இட் ஷுட் பி சம் மாடர்ன். ஸோ அதனால இப்படி வந்தது. எனக்கு இந்த மால் கட்டுறதுக்கு என்னோட ஃபேமிலியும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ அப்பா எடுத்துட்டிங்கன்னா ஹீஸ் ஃபேமிலி வைஸ் அப்பாவும் சப்போர்ட்டாகவும், ஹீஸ் பேசிக்லி பிக் கான்ட்ராக்டர். ஸோ சிவில் ஃபுல்லாக அப்பா பார்த்துக்கிட்டாங்க. அம்மா ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட். எங்களோட எல்லா மண்டேவும் போய் ப்ரே பண்ணி பிளெஸ்ஸிங்ஸு. ப்ளஸ் என்னோடய ஒய்ஃப் புவனேஸ்வரி. எனக்கு 3 பசங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு பிஸ்னஸில் நான் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறதுனால ஃபேமிலி பர்டன் இது வரைக்கும் எனக்கு கொடுத்ததே இல்லை, ப்ரெஷர் கொடுத்ததில்லை, டென்ஷன் கொடுத்ததில்லை. ஷீ ஹேஸ் டேக்கன் கேர் மை என்டையர் ஃபேமிலி பர்டன். அதனால தான் என்னால் ஃபுல்லாகவும் இது ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சு. அண்ட் ஷி ஹேஸ் சாக்ரிஃபைஸ்ட் மெனி இயர்ஸ் ஆக்சுவலி. இப்போ அப்பாவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர். இப்போ நீங்களும் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருங்கும் போது 2 பேருக்கும் இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு பல ஹிக்கப்ஸ் இருந்திருக்கும், கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கும், நிறைய இருந்திருக்கும். உங்கள் வீட்டில் அது நடந்துச்சா? நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணோம். ஒரு 25 MBA ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு அவங்களோட சேல்ரி என்ன, ஸ்பெண்ட் கெப்பாசிட்டி என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கஸ்டமர், ஒரு ஃபேமிலி வந்து 1,64,000 ரூபி பர் இயர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அது எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, க்ராசரிக்கு எவ்வளோ பண்ணுறாங்க, ஒரு காம்படிட்டர் கம்பெனியோ இல்லை எக்ஸிஸ்டிங் ஷாப்ஸ்க்கு எவ்வளோ நாள் ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறாங்க, மந்த்லி விசிட் என்ன, டே விசிட், 2 வீலரில் போகிறாங்களா, 4 வீலரில் போகிறாங்களான்னு. we did a detailed 200 page report. we did a master research and it is betted by ITCOT, Deloitte auditors. நம்ம பெட் பண்ணோம். இதெல்லாம் பெட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் த ப்ராஜெக்ட் இஸ் டெக்னிக்கலி எக்கனாமிக்கலி ஃபீஸபிள்க்கு அப்புறம் தான் ஐ டிட் a 2 years ரிசர்ச். முதல்ல மால் இங்கே தேவைன்னா என்ன மாதிரி தேவை, அதை நான் மக்கள்கிட்டே கேட்டேன். எந்த ரோட்டில் வேணும், என்ன பிராண்ட்ஸ் வேணும், என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வேணும். ஸோ அவங்களோட டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி வி ஜஸ்ட் கேவ் திஸ் அப். ஓகே சார், உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் மந்த்ரா இருந்திருக்கும்ல. இப்போ வந்து நம்ம எல்லா பிஸ்னஸும் நம்ம நினச்ச நேரத்தில் அப்படி நமக்கு பணத்தை கொட்ட ஆரம்பிச்சிருமா, இல்லை ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுமா அந்த ஜேர்னி அப்படின்னா இட் வில் டேக் டைம். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் தான் இந்த ரெசிலியன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்திருக்கும். நீங்கள் ஆஸ் அ பிஸ்னஸ் பர்சன், ஆஸ் அ ஆண்டர்ப்ரனர், உங்களோட சக்ஸஸ் மந்த்ராவை அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒன்று என்னவா? எனக்கு எப்பயுமே ரத்தன் டாட்டா இஸ் மை ஃபேவரட்ங்க. சார் வந்து ஸ்லோ சக்ஸஸ் பில்ட்ஸ் கேரக்டர், ஃபாஸ்ட் சக்ஸஸ் பில்ட்ஸ் ஈகோ. ஸோ நான் சார் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இருந்தால் தான் அந்த கன்சிஸ்டன்சி, அந்த சக்ஸஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஈகோ இருக்காது. நம்ம ஒரு டவுன் டு எர்த் பர்சனாக சட்டிலாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஒரு சக்ஸஸ் வரும்பொழுது வி கேன் ஹேண்டில் தட் ஈஸிலி. அது ஈகோவாக மாறாமல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த ஸ்லோ சக்ஸஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் மால் எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் இருக்காங்க சார்? ஃபர்ஸ்ட் மால் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே ஸ்பென்சர் பிளாஸா தான் நம்ம ஃபேவரட். எல்லாமே ஒரு சாட்டர்டே சண்டே சென்னை போகும்போதெல்லாம் அங்கே போனால் தான் சென்னை போன ஒரு ஃபீலே இருக்குங்க. காலேஜ் டைம்ஸில் சென்னை சிட்டி சென்டர் வாஸ் மை ஃபேவரட். அப்படியே பீச்சுக்கு போயிட்டு இங்கே வந்து ஃபுட் கோர்ட் பார்த்துட்டு. ஸோ ஸ்பென்சர் பிளாஸா, சிட்டி சென்டர் இஸ் மை க்ளோஸ். எனக்கு மால் தாங்க பிடிக்கும். சென்னையில் 4 days 5 days இருக்கிறேன்னா 2 days நான் மாலில் தான் இருப்பேன். ஸோ அப்போவே உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்குங்க. அங்கே வந்து எனக்கு ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சொல்லணும்னா 80s to 90s இன்ஜினியரிங் காலேஜ்ங்க. இட் வாஸ் செயின் ஆஃப் காலேஜஸ். 90s to 2000 இட் வாஸ் ஐடி பார்க்ஸ். 2000 to 2010 பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் நல்லா வந்துச்சு. வேலம்மாள், சாய் சைத்தன்யா, அந்த மாதிரி ஸ்கூல்ஸ். 2010 to 20 வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ். நவ் இட் இஸ் era of neighborhood malls. மால்னா இட் ஷுட் பி லக்ஸுரிங்க. டே டு டே பேசிக் கன்வீனியன்ஸ். அவங்களுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் கொடுக்கணும். நாங்கள் சர்வே பண்ணும்போதே போகிறோம், சார் எங்களுக்கு நாங்கள் ஹை ஸ்ட்ரீட்டில் பார்க்கிங் கஷ்டப்பட்டு எங்கள் கார் என்ன ஆகும், வெயிலில் நிப்பாட்டிட்டு போகிறோம். எங்களுக்கு ஒரு லக்ஸுரி வேணால் ஒரு கன்வீனியன்ஸ் கொடுங்க, ஒரு கம்ஃபர்ட் கொடுங்க. அவங்க ஆசைப்படுறதே அவ்வளோதான். அதை கொடுத்துணுங்கிறது தான் நம்மளோட மோட்டோவாகவே இருந்துச்சு.
சார் உங்கள் பிரதர் இஸ் ஆல் பிரதர் சொல்ல போனால் சஞ்சய் குமார், அவர் ஹிடிட் MBA ஃபினான்ஸ் டிலாய்ட்டில் முடிச்சுட்டு அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபினான்ஷியல் நாலேஜ் ஃபுல்லாக அவர் தான் பார்த்துக்கிறார். ஹி கேவ் மீ ஆல் சப்போர்ட். ஸோ ஹீ இஸ் இன் சென்னை தான். ஹி ஹேஸ் தட் கான்டாக்ட். ஸோ ஹீஸ் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங். நிறைய தியேட்டர்ஸ் ஆகட்டும், அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தியேட்டர் செயினாக தான் மாறும். மால் ஆகட்டும், அது வந்து ஒரு மால் செயினாக தான் மாறும். இப்போ லாங்வெல் மால் செயின் ஆகுமா அப்படின்னா நாங்கள் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்தது? கண்டிப்பாங்க. செயின் ஆஃப் மால்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், நெய்பர்ஹுட் மால் கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில், ஹொசூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், ஸோ ஆல் டயர் 2 டயர் 3ல ஒரு நெய்பர்ஹுட் மால், நம்ம லாங்வெல் மால் தஞ்சாவூர் மாதிரியே அந்த ஊருக்கான பாப்புலேஷனுக்கு அந்த ஊருக்கான ஃப்ளோர் ஸ்பேஸ்க்கு பிராண்ட்ஸ் ப்ரைஸிங் இதே தான் இருக்குங்க. கொஞ்சம் டிசைன் வைஸ் சைஸ் வைஸ் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக மைனஸ் இருக்கும். ஸோ செயின் ஆஃப் மால்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கோம். காட்ஸ் கிரேஸ் நல்லபடியாக 1 by 1. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் சார். கங்க்ராச்சுலேஷன். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து இதை ஓப்பன் பண்ணி வச்சு அது நிறைய பேரோட வரவேற்பு பெற்று இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட், ஐயோ இவ்வளோ லாட் ஆஃப் லவ் இந்த மால்க்கு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஒரு த்ரூ அவுட் 3 days பார்த்துட்டு இருக்கோம். ஸோ விஷிங் யூ ஆல் சக்ஸஸ் சார். எல்லாமே சிறப்பாக நன்றாக இருக்கட்டும். அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.